தனுசு ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? தனுசு ராசி நேயர்கள் நம்ம நார்மலாவே எல்லா வருஷமும் நமக்கு நல்லா தாங்க இருக்கு. இதுல நெறைய பேர் என்ன தெரியுமா சூரியன். இந்த இந்த கார்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு கொடி பிடிச்சிட்டு குதிரையில உட்காந்துருக்காங்க. பின்னாடி சூரியன் இருக்கு, சன்ஃப்ளவர் இருக்கு. நார்மலா சன்ஃப்ளவர் சன்ன பார்த்து இருக்கும், சூரியனை பார்த்து இருக்கும். ஆனா இந்த பக்கம் திரும்பி இருக்கு. ஓகே. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கார்டு மூலியமா டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை இனிமே வெற்றி தான். உங்க சன் உதயமாகிறது. இப்ப இதுவரையிலும் நீங்க தடையா பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு வால் இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? இனிமே நீங்க தடையா எதுவுமே பார்க்காதீங்க. இதில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்படாதீங்க. ரொம்ப முக்கியமா அவசரப்படாதீங்க. என்னப்பா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அவசரப்படாதீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவரையிலும் செய்த செயல்கள் உங்களுக்கு பெருசா பலன் கொடுக்கலாம். இனிமே உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். ஏற்கனவே நம்ம ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ராசிக்குமே பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எதை பேஸ் பண்ணா 2026 நியூ இயர் புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் நார்மலாக டேரட் கார்டு மூலியமாக பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? டேரட் கார்டு நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனது. பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய இந்த டேரட் கார்டு ஒரு ராசிக்கும் என்ன பலன்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். நார்மலாகவே டேரட் கார்டு அப்படிங்கிறது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது சாதாரண ஒரு கார்டு, ஒரு அட்டை. இதில் என்னங்க பலன்கள் இருக்குன்னு கேட்குறீங்களா? இதில் பலன்கள் சாதாரண ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி தான் படம் இருக்குது. ஆனால் இந்த டேரட் கார்டுங்கிறது நம்ம யார் டேரட் கார்டு ரீட் பண்ணுறாங்களோ அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது அவங்களுக்கு பிரபஞ்சமே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு டேரட் கார்டுமே ஒரு ஏஞ்சல் கூட சம்மந்தப்பட்டது. ஒரு ஏஞ்சலுமே அவங்க அந்த டேரட் கார்டுக்கான ஏஞ்சல் யாரோ அவங்க கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். 6 ஆஃப் பென்டகல்ஸ்னு ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டு எடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு வித பலன்கள் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற மாதிரி பலன்கள் இருக்கும். கார்டு ஒன்று தான், அதில் இருக்கக்கூடிய படங்கள் இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஒன்று தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க. இது பேலன்ஸாக இருக்கிறதுக்குன்னு ஒருத்தருக்கு என்ன திறமை வரும், நீங்கள் வாழ்க்கையிலே எப்பயுமே பேலன்ஸாக இருங்கன்னு சொல்லி வரும். ஒருத்தருக்கு என்ன திறமை வரும், இதில் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு நிறைய பண உதவி கிடைக்குன்னு வரும். ஒருத்தருக்கு என்ன திறமை வரும், நீங்கள் எனக்கு வேணுங்க கேட்டால் தான் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி வரும். ஆக மொத்தம் படங்கிறது இதில் இருக்கிற ஃபோட்டோங்கிறது ஒன்று. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேரட் கார்டில் இந்த பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் அதற்கான பலன்கள் கிடைக்கும். இந்த டேரட் கார்டு ரீட் பண்ணுறதுக்கு உங்களை நாள், நட்சத்திரம், பிறந்த தேதி எதுவுமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதில் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் வேணும்னா நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பேசுங்க. நிச்சயமாக உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமாக கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசி. ஒரு ராசிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? தனுசு ராசி நேயர்கள் நம்ம நார்மலாகவே எல்லா வருஷமும் நமக்கு நல்லா தாங்க இருக்குது. இதில் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று எடுப்பாங்க. நிறைய பேர் எல்லா ராசிக்காரர்களுமே நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று எடுப்பாங்க. அதை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அதாவது ஜனவரி 1 தான் நமக்கு நியூ இயர், அன்றைக்கி தான் ரெசல்யூஷன் எடுக்கணும், அன்றையிலேருந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதை முதல்ல விட்டுட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் தான் 1ஆம் தேதி வச்சுக்கோங்களேன். நாளை ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், நாளை காலையில் செஞ்சுருவோமே. சரி, இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு கார்டு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா? இந்த கார்டு தான் வந்திருக்காங்க. தி சன் சூரியன். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு கொடி பிடிச்சிட்டு குதிரையில் உட்காந்துருக்காங்க. பின்னாடி சூரியன் இருக்குது, சன்ஃப்ளவர் இருக்குது. நார்மலாக சன்ஃப்ளவர் சன்னை பார்த்து இருக்கும், சூரியனை பார்த்து இருக்கும். ஆனால் இந்த பக்கம் திரும்பி இருக்குது. ஓகே. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கார்டு மூலியமா டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை இனிமேல் வெற்றி தான். உங்கள் சன் உதயமாகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வெளிச்சமான நேரம் உதயமாகிறது. இட்ஸ் ஸ்டார்டட். இதுவரை நீங்கள் பல நேரங்களில் கஷ்டப்பட்டுருக்கலாம், ரொம்ப என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கலாம். அட என்னப்பா, நான் இவ்வளோ முயற்சி பண்ண பார்த்தேன், வாழ்க்கையில் பெருசாக முன்னேற்றம்லாம் இல்லை, நான் ஒன்று வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், வேலை கிடச்சிருக்கு, ஆனால் சம்பளம் சரியாக தர மாட்டேன்ட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்கான நேரம் தான் இப்போ 2026 வருடம். நான் கல்யாணம் பண்ணு ட்ரை பண்ணேன், முடியல. லவ் பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், அது ஃபெயிலியர் ஆகிடுது. என் பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பையன் சரி வரல, ஒத்துக்க மாட்டேன்றாரு. வேலைக்கு போகிறேன், வேலையில் சரியாக நிரந்தர வேலை கிடைக்க மாட்டேங்குது, சம்பளம் வர மாட்டேங்குது போனாலும். இந்த மாதிரி எப்படிப்பட்ட ப்ராப்ளத்தில் நீங்கள் இருந்தாலும், அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இதுவரை நிறைய முயற்சி செஞ்சுருக்கேன். சரிங்களா? நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில். பட் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஊதியம்னு சொல்ல பெருசாக தெரிய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது அப்படின்றீங்களா?
உங்களுக்கு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய நேரம் தான் கூடி வந்து கொண்டிருக்கிறது 2026. அதனால தான் இப்போ சன் வந்திருக்காங்க, உதயமாகிறார்கள். அந்த குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி சொல்லாங்களா, நீங்கள் எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் இருங்க, சரிங்களா? தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் எந்த வயசு வேணாலும் இருங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை இந்த வருஷத்தில் புதியதாக ஆரம்பிக்கிறது. புதிய வாழ்க்கை, புதிய மனிதா பூமிக்கு வன்ற மாதிரி புதிய குழந்தைகள் நீங்களாம் இப்போ இனிமே உங்கள் வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்கிறது. புரியுதுங்களா? அதில் வெற்றி கொடி கட்டு, வெற்றி கொடி வச்சு கையில் வச்சுருக்காங்க. குதிரை வேகமாக ஓடக்கூடியது. உங்கள் வாழ்க்கையும் அந்த காலங்கிறது நேரங்கிறது வேகமாக ஓடக்கூடியது. வேகமாக உங்களை அந்த வெற்றி கொடி அங்கே போய் அச்சீவ் பண்ணுறதுக்கான நேரம் வந்து விட்டது. நீங்கள் இதுவரையும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறீர்களோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவரையும் நான் முயற்சி செஞ்சேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, இனி விட்டுடலாமா, 2026 வேறு விஷயம் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்காதீங்க. தொடர்ந்து செய்த இந்த விஷயம் இனிமே தான் உங்களுக்கு அது ஃப்ரூட்டாக மாறப்போகுது, பழமாக மாறப்போகிறது, பலனளிக்க போகிறது. புரியுதுங்களா? அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போகிறது. அதனால் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சுட்ருக்கீங்களோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக 2026 நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய மனிதராக மாறிவிடுவீர்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. ரொம்ப முக்கியமாக பின்னாடி அந்த செவுறு இருக்குது, அது தடை மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். தடை அல்ல. இப்போ இப்படி நினைக்கிற முன்னாடி செவுறு இருக்குன்னா செவுறு இருக்குன்னா தடைன்னு நினச்சிட்ருக்கோம். டேர்ன் யுவர் செல்ஃப், லைட்டாக திரும்புங்க. அவ்வளோ பெரிய ஓப்பன் ஏரியா இருக்குது. புரியுதுங்களா? இந்த குதிரை இந்த குழந்தை வந்து இப்படி திரும்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடை என்னப்பா முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் டேர்ன் யுவர் செல்ஃப், திரும்பி பாருங்கள். ஓப்பன் ஏரியா அவ்வளோ பெருசு இருக்குது. உங்கள் வாழ்க்கை விரிந்து கிடைக்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுவரை நீங்கள் பயன்படுத்திய இதுவரை நீங்கள் செய்த செயல்களுக்கான விளைவுகள் இனிமேல் உங்களுக்கு சூப்பராக பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. வேகமாகவும் காலம் ஓடப்போகிறது. வேகமாக உங்களோட வாழ்க்கை காலம்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேகமாக இருக்க போகிறது. இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ கிராப் பண்ண முடியுமோ, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வருதோ அதை கிராப் பண்ணி எடுங்க. கிராப்னா அப்படியே அந்த பயன்படுத்தி கொள்ளுங்கள், அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ இதுவரை நீங்கள் வந்து தடையாக பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வால் இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இனிமேல் நீங்கள் வந்து தடையாக எதுவுமே பார்க்காதீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ரொம்ப முக்கியமாக அவசரப்படாதீங்க. என்னப்பா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவசரப்படாதீங்க. அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து கொஞ்சம் தியானம் பண்ண ஆரம்பிங்க. என்னப்பா இது என்னோடய லைஃப்பில் இது ஒரு ஸ்ட்ரக் மாதிரி இருக்குது, அப்படியே தடை மாதிரி நிற்குது, இப்போ நான் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடி யோசித்து தியானம் பண்ணுங்கள். தினமும் தியானம் பண்ண உங்களுக்குள்ளே திரும்பி பார்க்கக்கூடிய பார்வை கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம திரும்பி பார்த்தா வாழ்க்கை பெருசாக இருக்கும். திரும்பி பார்க்குறது பயம், ஏன்னா வாழ்க்கை முடிஞ்சது. திரும்பி பார்த்து ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு, நம்ம என்ன ஆகிறது பயம். இந்த பயத்தை தூக்கி வெளில போடுங்க, திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பெரிதாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஓப்பன் ஏரியாவாக இருக்கிறது. எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், எதை வேணாலும் கிராப் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவரையும் செய்த செயல்கள் உங்களுக்கு பெருசாக பலன் கொடுக்கலாம். இனிமேல் உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.